அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல வல்ல நாமத்தில் இந்த மிரக்கிள் நைட் நிகழ்ச்சிக்காக யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். என்னோடு கூட இந்த நாளிலே பாடுவதற்காக வந்திருக்கின்ற குழுவினரையும் என்னுடைய இசை கலைஞர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காக தேவனை துதிக்கிறேன். அனைவரையும் தேவன் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்ல, ஆன்லைன் மூலமாக யாரெல்லாம் உள்ளே பிரவேசித்து இந்த நிகழ்வை பார்க்கிறீர்களோ உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் அபரீதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புத இரவு என்று சொல்லுவது ஏன் அற்புதம், எப்படி அற்புதம் என்று சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை எங்கே சொல்லுகிறோமோ அங்கே அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடல்கள் எங்கே பாடப்படுகிறதோ, அவரை எங்கே துதிக்கிறோமோ, எங்கே மகிமைப்படுத்துகிறோமோ அங்கே கண்டிப்பாக ஆண்டவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழும். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக என்று விசுவாசத்தில் அறிக்கையிட்டு உங்களை ஆசீர்வதித்து தேவனை நோக்கி பார்க்க உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். இந்த நாளிலே முதலாவதாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இந்த நிகழ்வை நாம் தொடங்க போகிறோம். சங்கீதம் 40:17 வாசிக்க கேட்கலாம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர்.
என் தேவனே தாமதியாதேயும். இந்த வசனம் சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாய் இருக்கிற தெய்வமே என்று சொல்லி ஆண்டவரை குறித்து இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்திலே சிறுமையும் எளிமையுமானவர்களை நினைக்க யாரும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களை நினைக்க ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு இரட்சகர் இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே நாம் முதலாவது ஒரு பாடலை பாடி அந்த பாடலுக்குள்ளே நீங்களும் வந்து வாய்களை திறந்து பாடலாம். கர்த்தர் இந்த பாட்டின் மூலம் நம்மை சந்திப்பார், ஆசீர்வதிப்பார். சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாய் இருப்பவரே, சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாய் இருப்பவரே, என் பெலனோ நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பெலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பெலனோ நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பெலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க,
தேவா உம்பெலன் தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா உம்மெல்லாம் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை சிறப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை நாடுகிறேன். கலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாய் இருப்பவரே. என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே. நான் உம்மை வாஞ்சிக்கிறேன். நான் உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 40:17 சொல்லுவது எத்தனை உண்மை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நான் சிறுமையாயிருக்கிறேன், எளியவனாக இருக்கிறேன், வருமான குறைவில் வாழ்கிறேன், அதிகமாய் நான் படித்ததில்லை, என்னை யாரும் மதிப்பதில்லை, என்னை யாரும் கண்டுகொள்வதில்லை என்று ஓரமாய் ஒதுங்கி ஒருவேளை தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உங்களை நீங்களே உங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ஆக்கி யாரோடும் ஒட்டாமல் உறவாடாமல் கூட்டங்களுக்கு செல்லாமல் கூட்டமாய் இருக்கிற மக்கள் மத்தியிலே போகாமல் ஒதுங்கி ஒதுங்கி விலகி வாழ்பவர்களா நீங்கள்? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. சங்கீதக்காரன் 40:17 சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். உங்களை நினைக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார், உங்களை நினைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் எத்தகைய எளிய நிலையில் இருந்தாலும், யார் உங்களை அலட்சியமாய் பார்த்தாலும், ஆண்டவரின் கண்கள் உங்களை மதிப்பு மிக்க பார்வையினால் பார்க்கிறது, உங்களை அரவணைக்கும்படியாய் பார்க்கிறது. ஒரு நாளும் ஆண்டவர் அலட்சியம் செய்கிறவர் அல்லவே அல்ல. உங்களை அன்பாய் அவர் தனது அருகிலே வைத்து ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். சங்கீதம் 9:9 விதமாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். நமக்கு அவர் அடைக்கல பட்டணமாக இருக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். நமக்கு இடம் கொடுக்கிறார், நம்மை ஆதரிக்கிறார். நாம் கஷ்டப்படும் காலங்களில் அநேக நம்மை விட்டு விலகுவார்கள். உண்மையான நண்பர்கள் யார், உண்மையான உறவினர்கள் யார் என்று எப்போது பார்க்க முடியும் என்றால், நாம் கஷ்டப்படுகிற காலங்களில். வேதத்திலே விதமாய் வாசிக்கிறோம், பணம் நம் கையில் இருக்கும்போது எல்லாரும் நம்மை உறவுகள் நண்பர்கள் என்றெல்லாம் சொல்லி வருவார்கள். கையிலே பணம் இல்லாத போது யாருமே நம்மை திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றுமில்லாத காலங்களில் உங்களை தேடி வந்து உங்களுக்கு தஞ்சமாய், அடைக்கலமாய், கோட்டையாய், அரணாய், பாதுகாப்பாய், பராமரிப்பாய், உங்கள் நல்ல கடவுளாய்,
உங்கள் குலதெய்வமாய் விளங்குகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆமென். நீங்கள் கலங்கவே வேண்டாம். ஆமென். யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென். உங்கள் எளிமை, உங்கள் சிறுமை, உங்கள் ஒன்றுமில்லாய்மை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் நடக்காத ஒரு சூழல், இவைகள் மத்தியிலே உங்களை காப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இன்று இரவு இந்த மிரக்கல் நைட் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆண்டவர் ஆசீர்வதித்து அடைக்கலம் தந்து தஞ்சமாக இருந்து உங்கள் சிறுமையை போக்குவாராக. ஆமென். உங்கள் எளிய நிலையை போக்குவாராக. ஆமென். உங்களுக்கு இருக்கிற சகலவித கஷ்ட நஷ்டங்களில் இருந்தும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஆமென். கைதூக்கி விடுவாராக. ஆமென். தேவனால் கண்டிப்பாக இதை செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், அருமையானவர்களே, தேவன் கண்டிப்பாக எல்லா நன்மைகளையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய கேள்வி எல்லாம் என்ன? நம்முடைய சஞ்சலங்கள் தான், நம்முடைய பிரச்சனைகள் என்ன, நம்முடைய மன போராட்டங்கள் தான், நம்முடைய பலதரப்பட்ட தூக்கமின்மைக்கு காரணம் என்ன? தனிமை உணர்வு தான். அநேகர் தனிமை உணர்வினால் வாடுகிறார்கள். சமீபத்தில் ஒரு அன்பு நண்பரை நான் சந்திக்க நேரிட்டது. அவர் என்னிடம் சொன்ன வார்த்தை என் மனதை உடைத்தது. அவரை மிக உயர்வான வாழ்விலே வாழ்ந்தபோது நான் கண்டிருக்கிறேன். இப்போதும் அவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மேன்மையான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அவர் ஒரு தனிமைக்குள்ளே தள்ளப்பட்டு அவர் என்னிடத்திலே சொன்னார், பாஸ்டர், loneliness is a killing life பாஸ்டர். தனிமையாய் வாழ்வது என்று சொல்லுவது என்னை நானே மாய்த்து கொள்வது போன்ற ஒரு கொடூரமான விஷயம். ஆம், அருமையானவர்களே, எப்போதெல்லாம் யாரெல்லாம் தனிமையை உணர்கிறோமோ அப்போதெல்லாம் அது நம்மை கொன்றுவிடக்கூடிய அபாயமான ஒரு செயலாகவே இருக்கிறது. இன்றைக்கு யாருக்கெல்லாம் இந்த உணர்வு இருக்கிறதோ, நாங்கள் பாடுகிற பாடலோடு இணைந்து நீங்களும் உங்கள் பாரத்தை இயேசுவிடம் வைக்கலாம், உங்கள் கவலையை இயேசுவிடம் வைக்கலாம், உங்களுடைய மனதின் அங்கலாய்ப்பை இயேசுவிடம் வைக்கலாம். கண்டிப்பா இன்றைக்கு உங்களை தேற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற பாடுகிற நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களுடைய இதய நாயகனாய் உங்கள் வாழ்விலே ஒளியேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். நாம் அடுத்த ஒரு பாடலை, என் இதயம் யாருக்கு தெரியும் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாருங்கள், நெஞ்சின் நோவுகள் அதை
இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். சிறகு பொடித்த பறவை அது வானில் பறக்குமோ, சிறகு ஒடித்த பறவை அது வானில் பறக்குமோ, வீசும் புயலிலே படகும் தப்புமோ, வீசும் புயலிலே படகும் தப்புமோ, படகும் தப்புமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ, மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமோ, உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ, உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ, ஒன்று சேருமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். அங்கே தெரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ, அங்கே தெரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும்.
தனிமை என் சோர்வுகள் என்னை தேற்றுவார், என்னை தேற்றுவார், இப்போ என்னை தேற்றுவார், என்னை தேற்றுவார், உன்னை தேற்றுவார், உன்னை தேற்றுவார். உன் இதயம் இயேசுவுக்கு தெரியும், உன் வேதனை இயேசுவுக்கு புரியும், உன் தனிமை உன் சோர்வுகள் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும், எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உடைந்த உள்ளத்தோடு ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். இன்றைக்கு பல குடும்பங்களிலே உடைந்த உள்ளங்களை காண முடியும். மனைவி கைவிட்டதனால் புருஷன் உடைந்த உள்ளம், புருஷன் கைவிட்டதனால் மனைவி உடைந்த உள்ளம், பெற்றோரின் பிரிவினால் பிள்ளைகள் உடைந்த உள்ளம், அன்பாக நேசித்த அருமையான ஒரு சகோதரி என்னை கைவிட்டு விட்டாள் என்று ஒரு சகோதரன் கலங்குகிறார். நான் நம்பி இருந்தேன், அவன் என்னை கைவிட்டு விட்டானே என்று ஒரு பெண்மகள் கலங்கி நிற்கிறாள். இவர்களுக்கெல்லாம் பதில் இல்லாமல் உலகமே இருண்டது போல் நினைக்கிறார்கள். இயேசுவின் முகத்தை பாருங்கள். பிரகாசிக்கும் இயேசுவின் முகம் மட்டுமே உங்கள் தனிமையை மாற்றும், உங்கள் வேதனையை மாற்றும், உங்கள் துன்பங்களை மாற்றும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ நான் உங்களை திக்கற்றவளாகிவிடேன், உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு போதும். நீங்கள் மனம் உடைந்து காணப்படுகிறீர்களோ, மனம் நொந்து காணப்படுகிறீர்களோ, கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறீர்களோ, உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் ஆகிவிட்டீர்களா, எதிலும் நாட்டம் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை போயிருக்கலாம். கலங்க வேண்டாம். எந்த மனமுறிவையும் எந்த மன காயங்களையும் மாற்றுவதற்கு இயேசுவிடம் மட்டுமே மருந்து உண்டு. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம், அவருடைய அன்பினால் நாம் தேற்றப்படுகிறோம். இந்த உலகத்திலே காணப்படுகிற எந்த மனுஷனையும் மனுஷையும் விட நம்மை உணர்வுபூர்வமாய் உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கலங்காதே, திகையாதே. நீ தனிமையில் இல்லை. உன்னை கொல்லும் தனிமையை விட்டு நீ இயேசுவிடம் வா. உனக்காக இயேசு எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் உன் கூடவே வருவார். அவர் உன்னை தேற்றுவார், நல்ல வருங்காலத்தை தருவார். உடைந்து போன எந்த சூழலையும் தேவன் மாற்றுவார். வாழ்க்கையை புதுப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் இப்போது உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இது ஒரு ஜெப நேரம். இந்த ஜெப நேரத்திலே பிரதர் ஜூட் ஆண்ட்ரூ முன் வந்து ஜெபிக்க போகிறார். குறிப்புகளுக்காக அவரோடு கூட சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையை இந்த ஜெபத்தின் மூலமாய் மாற்ற போகிறார். நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கே 2 3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஏதோ ஒன்று ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையில் மாறிவிடாதா என்று ஆண்டவரே அப்பா ஏக்கத்தோடு ஆண்டவரே அப்பா இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்களை ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா,
நம்ம எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே அப்பா இருக்கிற வறுமைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீர் அதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. வறுமையில் வாழ்கிற ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர்களை ஆண்டவரே அப்பா ஒரு தரம் உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே அப்பா குடும்பமாய் ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்து என்ன செய்வோமோ என்ன செய்யறது என்று ஆண்டவரே அப்பா அறியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீர் கரங்களை பிடித்து ஆண்டவரே அப்பா இதுவே வழி ஆண்டவரே அப்பா, இதுவே சத்தியம், இதுவே ஜீவன் என்று ஆண்டவரே அப்பா சொல்லி ஆண்டவரே அப்பா அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரே அப்பா தனிமையில் இருக்கிற ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராவது எனக்காக ஆண்டவரே அப்பா இருக்க மாட்டாங்களா, இதை ஆண்டவரே அப்பா யாராவது எனக்காக ஆண்டவரே அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்களான்னு ஆண்டவரே அப்பா ஏங்கி தவிக்கிற ஜனங்களுக்காய் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இரக்கம் ஆண்டவரே அப்பா உம்முடைய இரக்கத்தை ஆண்டவரே நீர் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர்களை ஆண்டவரே அப்பா தட்டி ஆண்டவரே அப்பா நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே என்று ஆண்டவரே அப்பா நீர் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அவர்களுடைய இதயங்களை ஆண்டவரே அப்பா நீர் திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே மகனே மகளே உனக்கென்று நான் அப்பா நான் இருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்கிற ஆண்டவரே அப்பா அந்த சத்தத்தை ஆண்டவரே அவர்கள் கேட்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய கரங்களை பிடித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நோயில் ஆண்டவரே அப்பா பிடிப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் கட்டுகளில் இருக்கிற ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர்கள் மீது ஆண்டவரே அப்பா பிசாசினுடைய ஆண்டவரே அப்பா அந்தகார சூழ்ச்சிகள் ஆண்டவரே அப்பா தேவையில்லாத விஷயங்கள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிசாசினுடைய கட்டுகள் ஆண்டவரே அப்பா இன்றே ஆண்டவரே அப்பா இன்றே ஒழிந்து போவதாக ஆண்டவரே அப்பா நீர் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நபர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீர் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. குடும்ப போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனையும் ஆண்டவரே அப்பா நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. புருஷன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற ஆண்டவரே அப்பா பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா, பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில் இருக்கிற ஆண்டவரே அப்பா பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா, சிப்லிங்ஸ் ஆண்டவரே அப்பா அண்ணன் தம்பி ஆண்டவரே அப்பா நடுவில் இருக்கிறதான பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. சமாதானத்திற்காக ஏங்குகிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, ஒரு சுகத்திற்காக ஏங்குகிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா அவருடைய இதயங்களை நீர் தொட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கைகளை நீர் தொட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தொட்டு ஆண்டவரே விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ள ஆண்டவரே அப்பா, புரிந்து கொள்ள, அதை ருசிக்க ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஒரு தருணத்தை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நோய் வாய்ப்பற்றிருக்கிற ஆண்டவரே அப்பா, மருத்துவர்களால் ஆண்டவரே அப்பா கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. குறிப்பாக ஆண்டவரே அப்பா இதய நோய் ஆண்டவரே அப்பா, லங்ஸ்ல ஆண்டவரே பிரச்சனை ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆண்டவரே அப்பா பலதரமான ஆண்டவரே பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா, சுகர்னால் ஆண்டவரே அப்பா, பிரஷர்னால் ஆண்டவரே அப்பா, கண்ணில் ஆண்டவரே அப்பா பிரச்சனை ஆண்டவரே அப்பா, இது ஆண்டவரே அப்பா இதில் மாட்டிக்கொண்டிருக்கிற தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா நீர் எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே அப்பா அவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பா நீர் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேர் பேராய் ஆண்டவரே அப்பா, நபர் நபராய் ஆண்டவரே, குடும்பமாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய நன்மைகள் ஆண்டவரே நீர் நன்மை செய்கிற தேவன் என்று ஆண்டவரே அப்பா அவர்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு நீர் கிருபை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நபராய் ஆண்டவரே அப்பா நீர் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லா பிரச்சனை, எல்லா கட்டுகள் ஆண்டவரே அப்பா, எல்லா நோய்கள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே அப்பா நீர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். நீர் போதுமானவராய் இருக்கிறீர், நீர் நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. இந்த ஜனங்களுக்காய் ஆண்டவரே அப்பா கூக்குரலிட்டு ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை ஆண்டவரே அப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே அப்பா அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அதுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்திற்கு பதில் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்று நாம் ஜெபித்திருக்கிற எல்லா குறிப்புகளுக்கும் கர்த்தர் அற்புதமாய் பதிலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார்.
நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? Amen. ஹalleluya. Hallelujah. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நல்ல பதிலை தேவன் தருகிறார். அருமையானவர்களே, யாரெல்லாம் இந்த ஜெபத்திலே பங்கெடுத்தீர்களோ உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த ஜெபத்தோடு இணைந்து நீங்கள் உங்களுடைய கண்ணீரை இயேசுவுக்கு முன்பதாக சிந்துங்கள். உங்கள் பிரச்சனைகளை அழுகையோடு பாரத்தோடு சொல்லிவிடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீங்க செய்யுங்க. கர்த்தர் நல்ல பதிலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். மட்டுமல்ல, இந்த வேளையில என்னுடைய குழுவினர் ஒரு பாடல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ஒரு பாடல் ஒன்றை உங்களுக்காக ஒரு கோரஸ் பாட இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து கர்த்தருடைய அற்புதத்தை எதிர்பார்ப்போம். ஆமென். Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, they are saved. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. Name of the Lord is a strong tower. The righteous run into it, they are saved. Name of the Lord is a strong tower. The righteous run into it, they are saved. தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வேன்
சுகமங்கே தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வேன் சுகமங்கே தேவனின் நாமத்துக்கே மகிமையுண்டாகட்டுமே தேவனின் நாமத்துக்கே உன்னதரே தேவனின் நாமத்துக்கே மகிமையுண்டாகட்டுமே தேவனின் நாமத்துக்கே உன்னதரே தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வேன் சுகமங்கே தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வேன் சுகமங்கே பரிசுத்தர் அவர் நாமம் பரிசுத்தர் அவர் நாமம் பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே பரிசுத்தர் அவர் நாமம் பரிசுத்தர் அவர் நாமம் பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வேன் சுகமங்கே தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வேன் சுகமங்கே நீதிமான் வாழ்வேன் சுகமங்கே நீதிமான் வாழ்வேன் சுகமங்கே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போமா? ஆமென். தேவனின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் வாழ்வினுடைய சுகம் அங்கே. அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே? இயேசுவிடம். உங்களுடைய சுகம் எங்கே? இயேசுவிடம். உங்கள் தேவைகள் எங்கே? இயேசுவிடம். உங்கள் கேள்விகளுக்கு பதில் எங்கே? இயேசுவிடம். இயேசு எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருக்கிறார். திடீரென்று திருமணத்திற்கு நிச்சயமான ஒரு அருமையான ரூபவதியான ஒரு பெண், மரியாள் என்று பெயர். ஒரு நாள் திடீரென்று தேவதூதன் தோன்றி, கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உன் மூலமாய் இரட்சகர் பிறக்கப் போகிறார் என்ற நற்செய்தியை சொன்னபோது மரியாள் கேட்டார்கள், இது எப்படி ஆகும்? அப்போதுதான் பதில் தேவதூதன் சொன்னான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில இது எப்படி ஆகும்? என் கையிலே போதிய அளவு பணம் இல்லையே, வசதி இல்லையே, என் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கிற விஷயம் எப்படி ஆகும்? ஒரு நிலம் வாங்க வேண்டும், ஒரு சிறிய வீட்டை ஆயிலும் கட்ட வேண்டும் என்ற அந்த விருப்பம், ஆசை உண்டு. ஆனால் இது எப்படி ஆகும்? உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நான் ஒரு சிறு தொழில் தொடங்க வேண்டும், அல்லது என் தொழிலை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அதனுடைய தேவைகள் பெரிதாய் இருக்கிறது, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நான் பணிபுரிகிற அலுவலகத்தில் எல்லாரும் என்னை விரோதிக்கிறார்கள், அநேகர் என்னை பகைத்து விட்டார்கள், அனுகூலம் செய்ய ஒருவரும் இல்லை, நான் எப்படி ப்ரமோஷன் அடைய முடியும்? நான் எப்படி தொடர்ந்து இங்கே வேலை செய்ய முடியும்? இது எப்படி ஆகும்? இனி எனக்கு என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஆனால் நான் எதிர்பார்த்த மார்க் எனக்கு கிடைக்கவில்லை,
நான் எந்த கல்லூரியில் சேர முடியும், எப்படி நான் எதிர்காலத்திலே சிறந்த இடத்தை பிடிக்க முடியும், இது எப்படி ஆகும்? என் பின்னணியில் என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லை, உதவி செய்வார் யாரும் இல்லை, கைட் பண்ண ஒருவரும் இல்லை. என் வாழ்க்கை என்னவாகும், எப்படி ஆகும் என்ற பலதரப்பட்ட இது எப்படியாகும் எப்படியாகும் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். மரியாளுக்கு அந்த கேள்வி வந்தது. தேவதூதன் சொன்னார், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அம்மா. ஹல்லேலூயா. சோ நல்ல ஒரு பதில். இன்று இரவு இந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கிற யாவருக்கும் உங்கள் மனதிலே ஆயிரமான கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். ஆயிரமான கேள்விகளுக்கு ஒரே பதில், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் ஆகாதது என்று சொல்ல எதுவுமே இல்லை, எல்லாம் ஆகும். அப்படித்தானே? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இப்போது எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து நீங்களும் ஆண்டவரால் எல்லாம் கூடும்னு பாடுங்க. எல்லாமே கூடும். நீங்க இடம் வாங்க கூட ரூபா இல்லைன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை நீங்க நம்புங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியாம நீங்க நல்ல ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் வாழ்க்கை வளமாகும். வீட்டு கனவே இல்லாத உங்களுக்கு வீடு கட்டி தருகிற ஆண்டவர் இன்று இந்த வேளையில ஒரு கனவை கொடுக்கிறார். இந்த கனவை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைகளை கரையேற்ற எல்லாம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். கண்டிப்பாய் கரையேற்றுவார். நாம் எல்லாரும் சந்தோஷமாக பாடலாமா? ஆமென், ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஓகே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. 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 அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும்
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், சொல்லுவோம். உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் என்றும் நல்லவர். வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் என்றும் நல்லவர். எல் ஷடாய், எல் ஷடாய். கோலும் கையுமாக பிழைக்கு சென்றார் யாக்கோப்பு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிறகு சென்றார் யாக்கோபு, பிறகு செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், சொல்லுவோம். உம்மாலாகும் எல்லாமாகும். ஒரு முறை கூட சொல்லுவோம். உம்மாலாகும் எல்லாமாகும். எல்லாரும் சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலோ அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன், அகிலோ அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் என்றும் நல்லவர். வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர்
நாம் ஜெபிக்க போகிறோம். இது எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு பதிலை தேவன் தரும்படியாக நாம் வேண்டிக் கொள்ள போகிறோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த மிரக்கிள் நைட் இந்த நிகழ்ச்சிக்காக உம்மை துதிக்கிறோம். மாதந்தோறும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் எண்ணற்ற மக்கள் பயனடைவதற்காக நன்றி. இன்றைக்கும் பல மக்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய மனதில் எழும்புகிற கேள்வி, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இதற்கான எந்த ஆதாரமும் என்னிடம் இல்லை, இதற்கான எந்த அனுகூலமும் எனக்கு இல்லை, இது எப்படி எனக்கு நிறைவேறும் என்ற சந்தேகம், குழப்பம், வருங்காலத்தை குறித்த பயம், அச்சம், வருங்காலத்தை குறித்த ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழல், அவருடைய மனக்கண்களிலே மிகுந்த ஒரு பயத்தின் தோற்றம், இவைகளின் மத்தியிலே நாங்கள் இன்று பாடின இந்த பாடல், நாங்கள் சொன்ன இந்த வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தட்டும். ஆகாதது என்று எதுவும் இல்லை, இயேசுவால் எல்லாம் ஆகும். எல்லாருடைய வாழ்க்கையில என்னென்ன கேள்விகள் உண்டோ எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்களாக. விசேஷமா தாத்தா காலத்துல சொந்த வீடு இல்லை, அப்பா அம்மா காலத்துல சொந்த வீடு இல்லை, எங்கள் காலத்திலும் ஒரு சொந்த நிலமும் இடம் வீடும் கட்டுவதற்கான போதிய வாய்ப்புகள் இல்லை, எங்கள் வாழ்நாள் எல்லாம் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கலங்கி நிற்கிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே ஒரு கனவை தாரும், ஒரு விருப்பத்தை தாரும், ஒரு நம்பிக்கையை தாரும். உமது பிள்ளைகளுக்கு என்று இடத்தை குறிப்பிட்டு அந்த அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து விரைவிலே சொந்தமாய் வீடு கட்டி இயேசு கிறிஸ்து இந்த அதிசயத்தை எங்களுக்கு செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எப்படியோ என்ற கேள்விக்கு நல்ல பதிலை கொடுத்து பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் சூப்பராக நடக்க கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வீராக. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் மேன்மைப்படுத்தும். எங்கள் பிள்ளைகளுடைய வருங்காலம் படிப்பு என்ன ஆகுமோ, எங்கள் பிள்ளை என்ன ஆவானோ, என்னுடைய மகள் என்ன ஆவாளோ என்ற சந்தேகத்திலே கவலைப்பட்டு கலங்கி நிற்கிற பெற்றோருக்கு என்னுடைய பிள்ளைகளை வாழவையும் ஆசீர்வதியும், சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும் ஆண்டவரே. ஊழியத்தில் இருக்கிற எங்களுக்கு எங்கள் ஊழியம் என்னமாகும், எங்கள் சபைக்கு ஆத்துமாக்கள் வர வேண்டுமே என்ற பாரத்தோடு கவலையோடு, ஊழியங்கள் சிறக்க வேண்டும் என்ற பாரத்தோடு கவலை கொண்டு செபித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஊழியங்கள் தழைப்பதாக, மேன்மை அடைவதாக. இன்னும் யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல பதிலை கொடுத்து தேவன் ஆசீர்வதி. இந்த மிரக்கிள் நைட் நிகழ்வை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த எல்லா குழுவினருக்காக, மீடியா டீமுக்காக, மியூசிக் டீமுக்காக, பாடின பிள்ளைகளுக்காக, இதை ஒருங்கிணைத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி, மேன்மைப்படுத்தும். மீண்டும் நாங்கள் அடுத்த மிரக்கிள் நைட் கூடுகையிலே சந்திக்கும் வரை மாறாத நேசருடைய சமூகம் எங்கள் யாவரோடும் இருப்பதாக. யாவரையும் சமாதானத்தோடு வழி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் அனுப்பி வையுங்கள். இதன் மூலம் கர்த்தர் செய்த அற்புதங்கள், நன்மைகள் இருந்தால் எங்களுக்கு இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கீழே காண்கிற தொடர்பு எண்களிலே ஏதாயிலும் ஒரு எண்ணின் மூலமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஆண்டவர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நேரடியாக எங்களை கண்டு ஜெபிக்க, உங்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டுதல் செய்ய விரும்பினால் நீங்கள் எங்கள் முகவரியை பார்த்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கண்டிப்பாய் வரலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கீழே உள்ள விலாசப்படி காலை 9 மணிக்கு ஆண்டவருடைய தெய்வீக சுகமாக்கும் ஆராதனையும், மாலை 6 மணிக்கு அற்புதங்கள் நிகழும் ஆராதனையும் நடைபெறுகிறது. யாவரும் வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவன் மகிமையான காரியத்தை செய்வாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
God bless you all. God bless you all. Amen.